வணக்கம் மக்களே. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி வீடியோ போட்டு ஃபேமஸான ஒருத்தர். அவர் யாருன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் தட்டுப்பாடுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேலுக்கு போனது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது முழுக்க முழுக்க தவறான தகவல்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பற்றி நம்மளோட வீடியோஸில் பேசிகிட்டு இருக்கோம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி க்ரூட் ஆயிலை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு இது தப்புன்னு தெரியும். ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதன் பார்த்தோன்னா, உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறோம். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் ஏற்றிடுவோம், கவர்மெண்ட் ஏற்றிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது பாதிப்பு உண்டாக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி இன்னும் ஒரு மாதம் மேக்ஸ் டு மேக்ஸ் அதுக்கப்புறம் பெட்ரோல் விலையை ஏற்றி தான் ஆகணும். காரணம் என்னென்னா, க்ரூட் ஆயில் வந்து பேரலுக்கு $1 ஏறும்போது பெட்ரோல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 60 பைசா அளவுக்கு விலை ஏற்றணும். அதே மாதிரி க்ரூட் ஆயில் குறையும் போது பெட்ரோலுக்கு விலை குறைக்கணும். ஸோ பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏறதான் போகுது, அது உண்மை தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த க்ரூட் ஆயில் கப்பலையும் நேச்சுரல் கேஸ் கப்பலையும் ஈரான் விடாததுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு நெதன்யாகு கூட சிரித்து பேசினது தான் காரணம்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தவறான தகவல். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பிப்ரவரி 28 ஆரம்பிக்குது. ஒரு 4 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்ன சொல்லிடுறாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்குள்ளே இதுக்கு மேலே நாங்கள் கப்பல்கள் எதையும் விடமாட்டோம்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஒரு வாரம் கழித்து நாங்கள் 5 நாட்டோட கப்பலை மட்டும் விடுறோம். ஏன்னா அவங்க வந்து எங்களோட நட்பு நாடுகள், அவங்க வந்து எங்களுக்கு எப்பயுமே துணையாக நின்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவோட கப்பல் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த கப்பல்கள் வரது பிரச்சனை இல்லை. முக்கியமான கேஸ் ஸ்டேஷன் மேலே, ஆயில் ஃபீல்ட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. சவுதி அரேபியா மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க, குவைத்தோட கேஸ் பிளான்ட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஈரானோட கேஸ் ஃபீல்ட்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காசே கொடுத்தா கூட கேஸ் கிடைக்காது. அப்படியே கேஸ் வரதா இருந்தாலும் கப்பல் கம்பெனிக்காரன் கப்பலை விட மாட்டேன்றான். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம நாட்டில் வந்து ஒரு தட்டுப்பாடு இருக்குது. அப்படி இருந்து கூட டொமஸ்டிக் எல்பிஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தட்டுப்பாடு வரல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கேஸ் புக் பண்ணி ஒரு வாரத்தில் அந்த கேஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் ஒரு கேஸ் புக் பண்ணால் 25 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் ஆஃபீஸ்லேயே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் அதை எஃபிஷியண்ட்டாக தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை நம்ம நாட்டுக்கு மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ஐ எம் ஃபெட் அப் வித் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாரு. இந்த பிரச்சனையின் காரணமாக ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாம் ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக திருப்பியிருக்காங்க. போப்பாண்டவரே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே தப்புன்னு சொல்கிறது வந்து தவறான தகவல்கள். நீங்கள் உங்களோட பர்சனல் அஜெண்டாக்காக என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும், தப்பான தகவல்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு பொய் பேசுகிற மாதிரி. ஒருவேளை அந்த யூடியூபர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் வந்து அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆர்ட் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தவறான தகவல்களை பரப்ப விடாதீங்க. நன்றி, வணக்கம்.